Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எம்ஜிஆர் ஒரு பெரிய சமுதாய மாற்றத்தை கொண்டுகிட்டு வந்தார். ஒரு நியாயத்துக்காகவும் அடித்தட்டு மக்களுக்காகவும் ஒரு போராடிய அந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆர் ஏன் பிடிக்கும்னா எல்லாருக்கும் பொது தெய்வம் அவரு. எல்லா படமும் பிடிக்கும் எனக்கு. எம்ஜிஆர் படம்னா ஒரு படம் இல்லாத நான் பாத்துக்கிறேன். 134 படமும் பாத்துக்கிறேன் நான். எம்ஜிஆர் கடவுள் மாதிரி அவரு, புரியுதுங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு நாட்டுக்கு நல்லதை செஞ்சார். எம்ஜிஆர் ஏன்னா எனக்கு பயங்கர உயிர். எம்ஜிஆர் படம்னா ரசிச்சு பார்ப்பேன். அவரை பத்தி யாருன்னா குறை சொன்னா கோவம் வந்துடும், அடிச்சிடுவே திட்டிடுவேன். எம்ஜிஆர்னா பயங்கர ரசிகன். ஆனா அவரை மாதிரி ஒரு இது கிடையாதுமா. மக்கள் மேல அவ்வளவு உயிர் பாசம் ரொம்ப உண்டுமா. இருக்கிற பிராக்கா சொல்றேன், இதான் உண்மை. எம்ஜிஆர் சாவக்கூடாது. எந்த சினிமா சாவர படமா இருந்தா பார்க்க மாட்டேன், அழுவேன். எம்ஜிஆர் யாரும் அடிக்க கூடாது, கத்துவேன் தேட்டர்ல. வஜார் போட்டு அடி நம்பியார் அச்சினாக்கிறாரு. அவ்வளோ ஒன்னா நம்ம தீவிரவாதினார். எம்ஜிஆர் நல்ல வள்ளல், கேட்கறவங்களுக்குலாம் காலையிலே கொடுத்தாரு. அதை எந்த ஒரு பெருமையா சொல்லாம இருந்தாரு. கட்சியை நல்லா வழி நடத்தினாரு. அவர் ஒரு ஜெம், அந்த பொலிட்டிக்கல் லைன்ல அவர் ஒரு ஜெம் சொல்லலாம். உங்களுக்கு எம்ஜிஆர் ஏன் பிடிக்கும்? எம்ஜிஆர் ஒரு பெரிய சமுதாய மாற்றத்தை கொண்டுகிட்டு வந்தார். ஆரம்ப காலகட்டத்தில் அவர் திராவிட கழகத்துல, திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்தாலுமே ஒரு நியாயத்துக்காகவும் அடித்தட்டு மக்களுக்காகவும் ஒரு போராடிய அந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முக்கியமா அவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டாந்ததுக்கு காரணம் அவருடைய கடின உழைப்பு. ஒரு கான்ஸ்டிடுவன்ஸுமே 234 கான்ஸ்டிடுவன்சி இருக்குன்னா 234 கான்ஸ்டிடுவன்ஸுக்கும் அவர் டைரக்டாவே போய் அங்க இருக்கிற அவங்க கட்சி தொண்டர்கள் புதுசா ஆரம்பிக்கிறாங்க, எதிர்ப்பு ரொம்ப ஜாஸ்தி அவர் ஆரம்பிச்சப்ப. அப்படி இருக்கிறப்ப அவர் சினிமாவிலையும் கவனம் செலுத்தி அரசியல் மாற்றத்துக்காக கவனம் செலுத்தின பெரிய உழைப்பு. முக்கியமா அவருடைய ரிக்ஷாக்காரன் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ரிக்ஷாக்காரன் எவ்வளவு ஒரு மனிதன் இழுக்கிற ஒரு சமுதாய மாற்றத்தை மாத்தினதெல்லாம் எம்ஜிஆர் தான். அது மாதிரி ஏழைகளுக்கு சாப்பாடு போடுறது விஷயமா இருக்கட்டும், ஏழைகளை அவர் நல்ல சினிமாவில் ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டாந்ததெல்லாம் எம்ஜிஆர். இளைஞர்களுக்கு வேணுங்கிற மாதிரி பார்த்தா உலகம் சுற்றும் வாலிபன், இதெல்லாம் எம்ஜிஆருடைய டாப் கிளாஸ் மூவிஸ். அவருடைய பாடல்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாழ்த்துக்கள். அப்புறம் அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நடிப்பா இல்ல வள்ளல் குணமா? அவர்கிட்ட பிடிச்சது ஏழைகளுக்கு சாப்பாடு போடுற குணம். நடிப்பால வருமானத்தை வச்சு ஏழைகளுக்கு நல்லா பண்ணார், அது மாற்ற முடியாது. எம்ஜிஆர் உங்களுக்கு ஏன் பிடிக்கும்? எம்ஜிஆர் எல்லா விஷயத்துலயுமே அவர் படத்துல நடிச்ச மாதிரியே எல்லா உண்மையாவே நடந்துகிட்டாரு, அதான் உண்மை. நடிச்ச திரைப்படத்துல உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம் எது? அவர் படத்துல குடியிருந்த கோயில். உங்களுக்கு அவர்கிட்ட பர்சனலா என்ன பிடிக்கும்? அவரோட நடிப்பா வள்ளல்? அவரோட குணமும் பிடிக்கும். அவர் எதிரிங்களை எப்படி தாக்குறது கரெக்டா தான் செய்வார், யாருக்குமே தெரியாது. அவ்வளவு விஷயத்துல யாரும் எதிர்க்க மாட்டாங்க. அவருக்கு இப்போ நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. கண்டிப்பா இருக்காங்க. உண்மையிலே அவர் சொன்னதெல்லாம் செஞ்சார். படத்துல எப்படி நடிச்சாரோ அது நேச்சுரலா பண்ணார். எம்ஜிஆர் உங்களுக்கு ஏன் பிடிக்கும்? எம்ஜிஆர் மக்களுக்கு நல்லது செஞ்சதுனால பிடிக்கும். எம்ஜிஆர் கிட்ட உங்களுக்கு பர்சனலா பிடிச்ச விஷயம் அவரோட நடிப்பா கொடைவள்ளல் குணமா? ரெண்டுமே அவர்கிட்ட இருந்தது. சினிமாவிலயும் சரி ரியலாவும் சரி ரெண்டுமே அவர் கரெக்டா பண்ணிருக்காரு. அவர் நடிச்ச படத்துல உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா எந்த படம் பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் நம் நாடு தான். எம்ஜிஆர் ரொம்ப நல்ல மனிதர். அவர் ஸ்கூல்ல தான் நான் படித்தேன். 1ஆம் கிளாஸ்ல இருந்து 8வது வரைக்கும் படித்தேன். அவர் குண்டடிப்பட்டு நான் 7வது படிக்கும்போது எங்களை பார்க்க வந்தார். ஸ்கூல்ல அந்த இதோட பிள்ளைங்களாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அவரை கூப்பிட்டு வந்தாங்க. அப்ப நான் பார்த்தேன். இப்போ எம்ஜிஆர் உங்களுக்கு ஏன் பிடிக்கும்? எம்ஜிஆர் ராமாபுரத்தோடத்துக்கு முன்னாடி காது கேட்காதவங்களுக்கு, வாய் பேசாதவங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. நல்ல காரியம் நிறைய பண்ணியிருக்காரு, அது சொல்ல முடியாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் எம்ஜிஆர். உங்களுக்கு எம்ஜிஆர் கிட்ட படம், அந்த படத்துல பிடிச்ச படம் என்ன? எல்லா படமும் பிடிக்கும். எம்ஜிஆர் படம் நடிச்சு எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். அது வாரிசே இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு யாரோ அனுபவிக்கிறாங்க, அதுதான் வேதனையா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஆனால் எம்ஜிஆர் எனக்கு அவர் ஸ்கூல்ல படிச்சதுனால இல்லை, நல்ல எல்லாத்தையும் செஞ்சாரு. செஞ்சது தெரியாம போயிடுச்சு. அவர் பேரை வச்சு சம்பாதிக்கிறாங்க மேடம் இப்ப ரீசனா. ஆனா அவர் உண்மையா நடந்தவன்றது யாருக்கும் தெரியாது. நான் படிச்சதுனால எனக்கு தெரியும். நம் நாடுன்னு ஒரு படம் ஷூட்டிங் எடுத்தாங்க நான் படிக்கும்போது.
நம் நாடுன்னு எம்ஜிஆர் படம் இருந்தது. அந்த படத்தில் ஸ்டார்டிங் வந்து ஒரு ஸ்டேஜ் போட்டு எங்கள் ஸ்கூலில் தான் ஷூட்டிங் எடுத்தாங்க. நாங்கள் வேடிக்கை பார்த்தோம். அப்போ சின்ன பிள்ளைங்க. அவர் சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வயசு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 39 வயசு ஆகுது. என் வயசுக்கே அவர் பிடிக்குதுன்னா பாருங்க, அப்போ அவர் எந்த அளவுக்கு வந்து நடிச்சிருப்பாரு, எந்த அளவுக்கு வந்து மனசுல வந்து இடம் பிடிச்சிருப்பாரு. அவரை வந்து எனக்குன்றது இல்லை, மக்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ எம்ஜிஆர் நடிச்ச படத்துல உங்களுக்கு என்ன படம் ஸ்பெசிஃபிக்கா பிடிக்கும்? அதான் சொல்றேன் மேடம், எல்லா படமும் பிடிக்குமா. ஒரு படம் எதுவா இருந்தாலும் இப்போ வரைக்கும் நான் வந்து இப்போ வீட்டில் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். பழைய படம் தான் அதிகமாக நான் பார்ப்பேன். இப்பவும் எம்ஜிஆருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அவர் பண்ண நல்ல விஷயங்கள் நல்லா எல்லாருக்கும் அன்னதான் நம்ம நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா அவரோட சம்பாதி எல்லாமே வந்து மக்களுக்காக வச்சிருக்காரு. அதுதான். அவர்கிட்ட உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா பிடிச்ச ஒரு விஷயம் அவரோட நடிப்பா இல்ல கொடைவள்ளல் நடிப்பு மேடம். அது இல்லாம அவரோட மனசு ரொம்ப பிடிக்கும். ஆனா எம்ஜிஆர் உங்களுக்கு ஏன் பிடிக்கும்? நல்ல நடிகர், நல்ல பொதுவான மனுஷன் பாக்குறவரு, அதால பிடிக்கும். இப்போ எம்ஜிஆர் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? பர்சனலா பிடிச்ச விஷயம் அவரோட நடிப்பா கொடைவள்ளல் குணம்? கொடைவள்ளல் குணம் தான். சரி, அவர் நடிச்ச படத்துல ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும்? 1001. 1001 ரொம்ப பிடிக்கும். அவர் எம்ஜிஆர் இப்பவே பிடிக்கும்னா ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே. அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? அவரோட நடிப்பா இல்ல கொடைவள்ளல் குணமா? அவரோட ஃபைட் தான் எனக்கு பிடிக்கும். ஃபைட். சரி, ஓகே. அவர் நடிச்ச திரைப்படத்துல உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம்? எங்கள் வீட்டு பிள்ளை. பாட்டி, உங்களுக்கு ஏன் எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும்? அந்த நாள்ல பார்த்தோம், நல்லா விளையாட நல்லா செய்வார். சரி, ஓகே. உங்களுக்கு எம்ஜிஆர்ட்ட பிடிச்ச விஷயம் என்ன? நடிப்பா அவரோட வள்ளல் குணமா? குணம் தான். எம்ஜிஆர்னு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. ரொம்ப அவரோட படம் நிறைய பார்ப்பேன். அவர் பிடிச்ச படம் நிறைய இருக்குது, நிறைய பார்ப்போம். எதுவும் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பார்ப்போம். இப்ப கூட டிவில கூட நாங்க எம்ஜிஆர் படம் தான் போட்டு பார்ப்போம். உங்களுக்கு அவர்கிட்ட பர்சனலா பிடிச்ச விஷயம் அவரோட நடிப்பா இல்ல அவரோட வள்ளல்? ரெண்டுமே, எல்லாமே பிடிக்கும். ரெண்டுமே பிடிக்கும். இப்பயும் அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்களா? அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன்? அதுதான் அந்த அளவுக்கு அவர் பேர் எடுத்தாரு, பேரும் புகழும் எடுத்ததுனால அவங்க எல்லாம் வரும். ஆமா, எம்ஜிஆர் உங்களுக்கு ஏன் பிடிக்கும்? எம்ஜிஆர் ஏன் பிடிக்கும்னா, நாங்க அந்த காலத்துல பிறந்ததுல இருந்தே எங்களுக்கு பிடிக்கும். அது எப்படின்னு சொல்ல முடியாது. அவர் படம், அவர் பாட்டு, அவர் நடிப்பு, அவர் அழகு, அவருடைய எல்லாமே எங்களுக்கு பிடிக்கும். பார், இங்க பாரு, அவ்வளவு பெரிய சிலையா இருக்கு பாரு, இந்த பக்கத்துல நிப்பார். எங்க அண்ணா தான் அந்த சிலைய வச்சாரு, எம்ஜிஆர் சிலைய. எம்ஜிஆர் பாட்டுனா இன்னமும் நாங்க 12 மணிக்கு கேட்டுன்னு தான் இருக்கிறோம். ஆனா ஏன் பிடிக்கும்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த ஊர்லயே, இந்த உலகத்திலேயே அவரை பிடிக்கும். 2வது சிவாஜி பிடிக்கும். எல்லாருக்கும் பொது தெய்வம் அவரு. அதாவது எந்த கட்சிக்காரங்களும் எந்த நடிகருக்கும் பொது தெய்வம் அவரு. அவரை மட்டும் யாருமே எதுவும் பண்ண மாட்டாங்க, இப்பவும் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தெய்வம் அவரு. எம்ஜிஆர் நல்லவர். அவர் சொல்ற வார்த்தையில கரெக்டா செய்வாரு, கரெக்டா செய்வாரு. அவர் யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டாரு. நல்லா உலகத்துல வாழ்ந்து போயிட்டாரு, அவ்வளவுதான். உங்களுக்கு அவர் நடிச்ச படத்துல என்ன படமா பிடிக்கும்? எங்கள் வீட்டு புள்ள பிடிக்கும் எனக்கு. நம்ம இப்பயும் அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்களா? அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் இருந்த இருப்புக்கு ரசிகர் காரணம். எப்பவுமே சாவரவர்கள் அவரோட, நாங்கெல்லாம் அவர் வீட்டு ரெட்டாளக்காரவங்க தான். எங்களுக்கு அவர் பிடிக்கும், வேற எது எங்களுக்கு பிடிக்காது. அவர் நல்லதே செஞ்சாரு, நல்லா வழிகாட்டினாரு, அவ்வளவுதான். எம்ஜிஆர் உங்களுக்கு ஏன் பிடிக்கும்? எங்க நல்லது பண்ணாரு எல்லாத்துக்கும். மக்களுக்கு நல்லது செஞ்சாரு, வயசானவங்களுக்கு நல்லா பண்ணாரு. அந்த அம்மாவும் நல்லா பண்ணாங்க. இப்ப எந்த குறையும் இல்லை. இப்ப என்ன குறைதான், எங்களுக்கெல்லாம் வீடு இல்ல, வாசல் இல்ல, நாங்க ரோட்ல தான் உட்காந்துருக்கோம். அதுதான். எம்ஜிஆர் கிட்ட உங்களுக்கு தனிப்பட்ட விஷயமா உங்களுக்கு பிடிச்சது இது? அவர் நடிப்பா கொடைவள்ளல் குணமா? அவர் ரெண்டையுமே தான் பார்க்க முடியும். அவர் குணம் தங்கம் தான், நடிப்புல நல்ல தங்கம் தான். அவர் நடிச்ச படத்துல உங்களுக்கு எந்த படமா பிடிக்கும்? எல்லா படமும் பிடிக்குமா, எந்த படமும் நல்லான்னு சொல்ல முடியாது. அவர் நடிச்ச படம்லாம் நல்ல படம் தான். அவர் இப்பயும் அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்களா? அதுக்கு என்ன காரணம் இருக்கும்னு நினைக்கிறேன்? அவர் அந்த காலத்துல நல்லா பார்த்தாரு, செஞ்சாரு. மக்களுக்கு நல்லதெல்லாம் பண்ணாரு. இப்ப யாரு பண்றதுக்கு இல்ல, அதனால அவர் தான் எல்லாம் விரும்புறாங்க. எல்லாமே ஏழை மக்களுங்களுக்கு உதவி செய்வார்ப்பா, எல்லா உதவியும் கிடைக்கும் எங்களுக்கு. அவர் நடிப்பு பிடிக்கும். அவர் நடிச்ச படத்துல உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும்? அம்மா எனக்கு எம்ஜிஆர் எங்கள் வீட்டு பிள்ளை, அன்பேவா, அப்புறம் தாயகத்து தலைவன். சரிம்மா, இப்பயும் அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்களா? அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? எப்பவுமே இருப்பாங்க, அவருக்கு எப்பவுமே இருப்பாங்க. என்னைக்கே மறக்கவே மாட்டாங்க எம்ஜிஆர்.
ஆனா எம்ஜிஆர் உங்களுக்கு ஏன் பிடிக்கும்? எம்ஜிஆர் வந்து எனக்கு சின்ன இருந்தே பிடிக்கும். அவருடைய நடிப்பு, அவருடைய ஸ்டைலு, அவருடைய பகுத்தறிவு ஒரு இது கொடுப்பாரு. மக்களுக்கு ஒரு நல்ல செய்தியா சொல்லுவாரு. யாரும் பீடி பிடிக்கக்கூடாது, குடிக்கக்கூடாதுன்ற ஒரு தத்துவம் எல்லாம் அவரு படத்து மூலியமா காட்டி நிறைய பேர் அதை பார்த்து திருந்தவங்களும் இருக்காங்க. அதனால எனக்கு எம்ஜிஆர் நிறைய பிடிக்கும். உங்களுக்கு எம்ஜிஆர் படத்துல பிடிச்ச படம் என்ன? எல்லா படமும் பிடிக்கும் எனக்கு. எம்ஜிஆர் படம்னா ஒரு படம் இல்லாத நான் பாத்துக்கிறேன். 134 படமும் பாத்துக்கிறேன் நான் எம்ஜிஆர். நான் எம்ஜிஆர் ரசிகன் தான். நான் ஏடிஎம்கால தான் எம்ஜிஆர் ரசிகன். நான் எல்லா படமும் பாத்துருக்கேன். இப்பயும் அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்களா? அதுக்கு என்ன காரணம்? எப்பவுமே இருக்கும். அவர் ஒரு கடவுள் மாதிரி அவரு, புரியுதுங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு நாட்டுக்கு நல்லதை செஞ்சார். உங்களுக்கு பர்சனலா அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் எது? அவரோட நடிப்பா இல்ல அவரோட கொடைவள்ளல் குணம்? எல்லாமே பிடிக்கும். அவர் கொடைவல்ல இருக்கார், நடிப்பும் சரி. நடிப்புலயும் இருந்த மாதிரி தான் அவர் வாழ்க்கையில இருந்தாரு இல்ல. கொடுக்கறது வாங்குறது எல்லாமே அவர் இருந்தார்ல. நடிப்புக்கு ஒண்ணு, பொது வாழ்க்கை ஒண்ணுன்னு கிடையாது. அவர் எல்லாத்துலயும் ஒரே இதுவா தான் இருந்தார். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்பயும் அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. கண்டிப்பா இருக்கிறாங்க. அவருடைய செய்த நன்மை தான் மக்களுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சுக்க, அதுதான் இன்னும் இருக்கிறாங்க. நாங்களும் இப்ப எங்களை மாதிரி நாங்களும் இருக்கிறோம்ல. நான் சின்ன போது வந்து எனக்கு இப்ப 56 வயசு ஆகுது. நானும் இன்னும் எம்ஜிஆர் ரசிகராக தான் இருக்கிறேன். எம்ஜிஆர் உங்களுக்கு ஏன் பிடிக்கும்? எம்ஜிஆர் ஏன்னா எனக்கு பயங்கர உயிர். எம்ஜிஆர் படம்னா ரசிச்சு பார்ப்பேன். இப்பயும் உயிர் தான். எம்ஜிஆர் பாட்டு இல்லாத இருக்கவே மாட்டேன். பயங்கரமான தீவிரவாதிங்க. உங்களுக்கு எம்ஜிஆர் கிட்ட பிடிச்ச விஷயம்னா இது? அவர் நடிப்பா இல்ல கொடைவள்ளல் குணமா? எல்லாமே பிடிக்கும் அவர்கிட்ட. சண்டை எல்லாமே பிடிக்கும். அவரை பத்தி யாருன்னா குறை சொன்னா கோவம் வந்துடும். அடிச்சிடுவேன், திட்டிடுவேன். எம்ஜிஆர் யாருமே சொல்லக்கூடாது. நீங்களே சொன்னீங்கனாலும் கோவம் வந்துடும், அடிச்சிடுவேன். எனக்கு எம்ஜிஆர் நான் பசி பட்டினியெல்லாம் உதலாம். 6வது படிக்கும் போதே எம்ஜிஆர் எலெக்ஷன் நின்று கழிச்சு வரும்போது என் படிப்புலாம் கூட விட்டேன். எம்ஜிஆர்னா பயங்கர ரசிகன். எம்ஜிஆர் யாரும் குறை சொல்லக்கூடாது. ஆனால் நான் அந்த கட்சியில இருந்து விலகிட்டேன். இப்போ திமுக இருக்கிறேன். ஆனால் இப்போ எம்ஜிஆர் ரசிகன். எம்ஜிஆர்னா உயிர், யாரும் சொல்லக்கூடாது. எனக்கு பயங்கர கோபம் வரும். எம்ஜிஆர் பற்றி யாரு நீங்களே சொன்னாலும் பயங்கரமா திட்டிடுவேன் நான். எனக்கு எம்ஜிஆர் பாட்டுக்கு பயங்கரமா ரசிச்சு கேட்பேன். எம்ஜிஆர் சாவக்கூடாது. எந்த சினிமா சாவர படமா இருந்தா பார்க்க மாட்டேன், அழுவேன். எம்ஜிஆர் சாவக்கூடாது. எம்ஜிஆர் செத்து போற படம்னா மதுரை வீரன், சில பாசம், இதெல்லாம் பார்க்கல. பாதி படத்தோட வந்து எழுந்துடும். எம்ஜிஆர் யாரும் அடிக்கக்கூடாது. கத்துவன் தேட்டர்ல வஜார் போட்டு அடி நம்பியார் அச்சுன்னு இருக்கிறாரு. அவ்வளோ ஒன்னா நம்ம தீவிரவாதினார். ஆனா எம்ஜிஆர் உங்களுக்கு ஏன் பிடிக்கும்? எம்ஜிஆர் பழைய ரசிகர். எம்ஜிஆர் ரசிகர். நல்லா அவர் நடிச்ச படம் எல்லாமே நல்லா இருக்கும். உழைக்கங்காரங்கள் அதோட பெஸ்ட்டு. பல்லாண்டு வாழ்க, நேற்று நாளை, நாளை நமது, எல்லா படம் நான் சின்ன வயசுல எங்க ரிலீஸ் ஆனாலும் ஃபர்ஸ்ட் போய் உட்காந்து பாக்குற ஆளு நான். ஒரு ஆளு. உங்களுக்கு எம்ஜிஆர் கிட்ட எது ஸ்பெசிபிக்கா பிடிக்கும்? அதாவது அவர் நடிப்பா கொடைவள்ளல் குணமா? கொடைவள்ளல் குணம். யார் பார்த்தாலும் யாரையும் கண்ணாடி திறந்து என போனோம்னா கண்ணாடி திறந்து கையெழுத்து கும்பிடுவார். அதான் எனக்கு மெயின். நாங்களே பார்த்துறோம். நான் ஃபர்ஸ்ட் வசந்தன்களை வண்டி ஓட்டும் போது ஜிஎன் செட்டி ரோடு வழியா தான் போவார் அவர் ஆபீஸுக்கு. நாங்கள் அவர் வரும்போது என்ன பண்ணுவோம், ரோடெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கி நாங்களும் நிற்போம். போறவரை கண்ணாடி இறக்கிட்டு கும்பிட்டு தான் போவார். அதுக்கப்புறம் தான் நாங்களே வண்டி எடுத்து போவோம். அது மாதிரி நல்ல குணம். எம்ஜிஆர் மாதிரிலாம் யாரும் வராது. இப்பயும் அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்களே, இருக்கிறேன். காரணம் நினைக்கிறீங்க? அது அப்பத்தி ரசிகரை இன்னும் விரும்புறாங்க அவரை. ஆனா இப்ப இருக்கிற பசங்களாம் அவ்வளவு கிடையாது. பழைய ஆளுங்க எம்ஜிஆர் ரசிக்கிறவங்க இன்னும் ரசிந்தாங்கிறாங்க. அதே மாதிரி அவர் வீட்டுல எல்லார் வீட்டுல அவர் வீட்டு எம்ஜிஆர் ரசிகர் வீட்டுல போட்டா இல்லாம இருக்காது. போட்டா இருக்கு. அது ஒரு தெய்வம் மாதிரி, அவருக்கு ஒரு சாமி மாதிரி கும்பிடுறாங்க. எம்ஜிஆர் அவர் ஸ்டைல் பிடிக்கும், நல்லா இருக்கும். எங்க அப்பாவுக்கு நல்லா ஃபேவரட். அவர் பிடிக்கும். நல்லா பெஸ்டா இருக்கும். அவர் படங்கள்லாம் பார்ப்பேன், நல்லா பெஸ்டா இருக்கும். உங்களுக்கு நீங்க பார்த்ததுல உங்களுக்கு பிடிச்ச படம்? 1000ல் ஒருவன். மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காருமா. அதே மாதிரி சத்துணவு திட்டம் கொண்டு வந்தது அவர் தான். காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம்னு. அதே மாதிரி யூனிஃபார்ம் கொடுக்கறது, செருப்பு போடாத குழந்தைங்களுக்கு செருப்பு கொடுக்கணும், படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்த காமராஜருக்கு அடுத்தது அவரை நான் சொல்லுவேன். அவர் நடிச்ச படத்துல உங்களுக்கு பிடிச்ச படம்? இதே கனிமா. இப்போ உங்களுக்கு பர்சனலா அவர்கிட்ட எது பிடிக்கும்? அவரோட நடிப்பா இல்ல கொடைவள்ளல் குணம்? கொடைவள்ளல் குணம்மா. அவர் நடிச்ச படத்துல உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா ஏதாவது அவர் பாட்டு ஏதாவது பாடிக்கணும்? பாட்டு நமக்கு தெரியலமா, பண்ண தெரியாது. இப்பயும் அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்களா? அதுக்கு என்ன காரணமா இருக்கும் நினைக்கிறீங்க? அவர் செஞ்ச தர்மம் தாமா கொடைவள்ளல். அண்ணா, உங்களுக்கு எம்ஜிஆர் ஏன் பிடிக்கும்? அவர் நல்ல மனிதர். அவர் நல்ல ஒரு அரசியல்வாதி, நல்ல மனிதநேயம் உள்ளவர். அதனால எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பர்சனலா அவர்கிட்ட என்ன விஷயம் பிடிக்கும்? அவர் நடிப்பா இல்ல கொடைவள்ளல் குணமா? எல்லாமே. அவர் நடிச்ச திரைப்படத்துல உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம்? 1000ல் ஒருவன், மன்னாதி மன்னன், மாதிரி நினைத்ததை முடிப்பவன். இப்பயும் அவருக்கு நிறைய
ரசிகர்கள் இருக்காங்களே, அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவருடைய கிரேஸ், அவர் ஒரு நடிக்கிறதுல எப்படி இருந்தாரோ அதே மாதிரி திரையுலகத்துல எப்படி இருந்தாரோ அதே மாதிரி மக்களுக்கு அதே மாதிரி செஞ்சுருக்காரு. அவ்வளவுதான். ஐயா, உங்களுக்கு எம்ஜிஆரை ஏன் பிடிக்கும்? நடிப்பு, மக்களுக்கு பண்ண சேவை, சில எவ்வளவு சின்ன பசங்க ஏழ்மையா இருக்கணும் நல்லா பண்ணாரு. அதான் உங்களுக்கு அவர் நடிச்ச படத்துல எந்த படம் ரொம்ப பிடிச்ச படம்? குடியிருந்த கோயில், உலகம் சுற்றும் வாலிபன், அடிமை பெண், நிறைய படம் பிடிக்கும். எம்ஜிஆர் படம் ஒன்று கூட மிஸ் பண்ண மாட்டேன். 10 தாடி 5 தாடி பார்த்துருப்பேன். உரிமை குரல்லாம் 25 தாடி பார்த்துருக்கேன். உங்களுக்கு அவர்கிட்ட பர்சனலா பிடிச்ச விஷயம் அவர் நடிப்பா இல்ல கொடைவள்ளல் குணம் பிடிக்கும்? கோடைவள்ளல் 2வது நடிப்பு. இப்பயே அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்களே, அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் செய்த இதுதால நன்மைகளால அவருக்கு அந்த நேரத்துல செருப்பு கொடுத்தாரு, குடம் கொடுத்தாரு, எல்லாமே கொடுத்தாரு. அதனால அந்த இதுக்கு விசுவாசம் இருக்கு. இப்போ நான் ஏடிஎம்கே தான் ஓட்டு போடுவேன். அந்த கட்சி இல்லைனாலும் பரவாயில்ல. ஐயா, உங்களுக்கு எம்ஜிஆரை ஏன் பிடிக்கும்? எம்ஜிஆர் எல்லாரும் நன்மை செய்தாரு, நல்லது செய்தாரு. எல்லா ஏழைகளுக்கு நல்லா ஒரு வழிகாட்டியா இருந்தாரு. சரி. ஓகே. உங்களுக்கு அவர் நடிச்ச படத்துல பிடிச்ச படம் எது? எல்லா படமே பிடிக்கும். நம் நாடு, அரசு கட்டளை எல்லாமே அவருடைய அரசாங்கம் அதெல்லாம் பிடிக்கும். சரி. உங்களுக்கு அவர்கிட்ட பர்சனலா பிடிச்ச விஷயம், அவர் நடிப்பா இல்ல கொடைவள்ளல் குணம்? அவருடைய தொண்டு, உழைப்பாளிக்கு தொண்டு பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்பவும் அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்களே, அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் செய்த நன்மைகள் தான், அவர் செய்த நல்லதுதான் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா உங்களுக்கு எம்ஜிஆரை ஏன் பிடிக்கும்? அவர் ரசிகர், மக்கள் திலகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் படம் எல்லாமே வீட்டில் டிவி போட்டாவே எல்லாமே விரும்பி பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். எம்ஜிஆர் இல்லை, அவர் ரசிகர் ஒன்றும் இல்லாமல் கட்சியிலேயே நல்ல கொள்கை, நல்லா பணிபடம் செய்தாங்க. அதே மாதிரி அம்மாவும் சரி, எல்லாமே எங்களுக்கு அதான் பிடிக்கும். உங்களுக்கு எம்ஜிஆர் கிட்ட பர்சனலா பிடிச்ச விஷயம், அவர் நடிப்பா இல்ல கொடைவள்ளல் குணமா? ரெண்டுமே. உலக சுற்ற வாலிபன் படம், நிறைய படம் நான் சின்ன வயசுலேருந்து அவர் படம்னா டிவியில் போட்டாலும் நான் விரும்பி பார்ப்பேன் அவர் படம் எல்லாமே. அதனால எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். அம்மாவும் சரி, ஜெயலலிதா அம்மாவும் விரும்பி எந்த டிவியில் போடாலும் சரி, எந்த படம் போடலாம் அவங்க படம் தான் வச்சு பார்ப்பேன். இப்போ வர படம் நான் ரொம்ப லைக் பண்ண மாட்டேன். ஏன்னா வயசுலேருந்து அவர் ரசிகர் நான் பொதுவாக. இப்பவும் எம்ஜிஆருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, ஆமா. என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் படத்துலயும் சரி, கட்சியிலயும் சரி, அரசியல்லையும் அவருக்குன்னு ஒரு தனி இடம் மனசுக்குள்ள இருக்காங்க அவரு. எனக்கு எம்ஜிஆர்னா உயிருமா, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு நல்லது பண்ணிட்டு போய்கிறாரு. சிறு பங்கு முத ஆரம்பிச்சு கொடுத்ததே அவர் தான். வேற யாருமே எனக்கு பிடிக்காது. அப்பத்துலேருந்து இன்ன வரைக்கும் எம்ஜிஆர் ரசிகர் தான் நான். எம்ஜிஆர் திரைப்படத்துல உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம் எதுனா? உலக சுற்ற வாலிபன் 1001 பிடிக்கும். அவரு எந்த படம் இல்லாம எல்லா படமும் அவர் படம் பிடிக்குமா. பயன்றது என்னன்னு தெரியாதுமா அவருக்கு. எல்லாம் அவரை பார்த்து தான் போய்விடுவாங்க. அவர் பயந்தது கிடையாது. எப்படியாப்பட்ட ஆளையும் தட்டி தான் வச்சுக்கிறாரு. இப்போ அவருக்கு இப்பவும் நிறைய ரசிகர்கள் இருக்காங்களா, அதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு அவர் பண்ண இதுக்காக. அதே மாதிரி அவரோட டபுள் பங்கு அம்மா வந்துட்டாங்க. இப்பெல்லாம் இருக்கிறவங்களாம் எனக்கு தெரியல. எம்ஜிஆரே மிஞ்சிட்டாங்க அம்மா. அதனால நம்மளுக்கு அதான் தெரியும், வேற ஒன்றும் தெரியும். எம்ஜிஆர் உங்களுக்கு ஏன் பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுல எங்க அப்பாவுக்கு பிடிக்கும், அதனால எனக்கு பிடிக்கும். நம்ம அவர் நடிச்ச படம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா எம்ஜிஆருக்கு படம் பிடிச்ச படம் எது? ஸ்பெசிபிக்கான்னு பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப என்ன சொல்லுங்க, யதார்த்தமா நடிப்பாரு. அந்த சாட்டையில அடி வாங்குவார்ல, அந்த படம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எம்ஜிஆர் கிட்ட பர்சனலா பிடிச்ச விஷயம் எது? அவர் நடிப்பா கொடைவள்ளல் குணம்? வள்ளல் குணம். இப்பவும் அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்களே, அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் வள்ளல் குணம், அவரோட யதார்த்தம், அவர் நடிப்பு. அவர் நடிப்புல நிறைய பேர் வாங்கியிருக்காரு. அவர் அதுக்கு தாண்டி பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அரசியல்ல நல்லா பேர் வாங்கியிருக்காரு. அதனால இது இப்ப வரைக்கும் அவர் பேர் வாழுது. ஆமா, அவர் வாழறதுக்கு முக்கியமான காரணம் அரசியல். எம்ஜிஆர் ஏன் பிடிக்குன்னா, சின்ன வயசுல இருந்து பிடிக்கும். அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன் எங்களுக்கு நல்லா சேர்ச்சிக்கிறாரு. அதுல அரசியலுக்கு நல்லா பண்ணிக்கிறாரு. அதனால அவர் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன? நடிப்பா இல்ல அவரோட வள்ளல் குணம்? நடிப்பு தான். நடிப்பு. என்ன திரைப்படம் அவரு நடிச்சதுல ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? சொன்ன 1000 வரும். இப்பயும் அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்களா, அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்றது, அது இப்ப அவரை பத்தி சொன்னா இன்னைக்கெல்லாம் சொல்லிங்களா அவரை பத்தி. நல்ல ஒரு அரசியல் வந்தாரு, நல்லா தான் செஞ்சாரு, அதனால பிடிக்கும். அவர்கிட்ட உங்களுக்கு பர்சனலா பிடிச்ச விஷயம் எது? நடிப்பா இல்ல வள்ளல் குணமா? வள்ளல் குணமும் பிடிக்கும், நடிப்பும் பிடிக்கும், ரெண்டுமே பிடிக்கும். அவர் நடிச்ச திரைப்படத்துல உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா பிடிச்ச திரைப்படம் எது? எங்கள் வீட்டு பிள்ளை,
குடியிருந்த கோயில், ஆயிரத்தில் வரும், எல்லாம் நல்ல படம் தான். இப்பயும் அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்களே, அதுக்கு என்ன காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் செஞ்ச இதுக்கு உதவிக்காக தான், நன்மைக்காகவும். உண்மையாகவே நான் அதுக்கு முன்ன இந்த 4-5 பட்டன் வச்ச சட்டை போட்டதில்லை. அந்த ஒரு பட்டன் தான் எனக்கு காய்ச்சல் மாட்ட சட்டை தான் எனக்கு குழந்தையா இருக்கும்போது இல்லை. அவர் போட்ட அந்த சட்டை அதே மாதிரி தான் இப்போ சட்டை போடுறோம். டபுள்ஸ் சைக்கிள் போனால் போலீஸ்காரன் பிடிப்போம். அவர் வந்ததுலேருந்து டபுள்ஸ் பிடிக்கிறது இல்லை. அது ஒன்று அரசியல் நல்லா செஞ்சார். ஐயா, எம்ஜிஆர் உங்களுக்கு ஏன் பிடிக்கும்? தன்னுடைய சம்பாத்தியத்துல மக்களுக்காக ஒரு தொகையை கொடுக்கிறார். 64 அந்த கோயில்ல கூட 65,000 ரூபாய் கொடுத்தாரு. தன் நடித்த படத்துல வந்த மொத்த தொகை 65,000 கொடுத்தாரு. ராமேஸ்வரம் அழிஞ்ச போது இதுவரை அது வரலாறு யாரும் படைத்ததில்லை. அவர் எந்த படத்தில் நடித்தாலும் லேட்டஸ்ட் ஃபிலிம்லாம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு என்ன குறைபாடு இருக்கு எவ்வாறு நீக்கலாங்கிற முறையில் எல்லாம் நடிப்பிலே எல்லாம் சொல்லி ஒரு சோசியல் ரிஃபார்ம்னு சொல்லலாம். மலைக்கல்லன், அதுபோல் நாடோடி மன்னன், அது போன்ற சில படங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் அவர் நடித்த படத்தை எல்லாமே ஒரு தீம் இருக்கும். உங்களுக்கு அவர்கிட்ட பர்சனலா பிடிச்ச விஷயம் இது நடிப்பா இல்ல வள்ளல் குணம்? வள்ளல் குணம் தான். நான் நடிப்புக்கு அவர் படம் பார்க்கறது இல்லை. வள்ளல் குணம், நம்ம காசு அவர் படம் பார்க்கறதுனால மக்களை போய் சேரும் அப்படிங்கிறது தான். வள்ளல் குணம், மக்கள் மீது ஃபுல் நம்பிக்கை. எது எடுத்தாலும் மக்கள் நல்லா இருக்கணும். தன்னுடைய சம்பாத்தியத்துல 100% கொடுத்த ஒரே நடிகர் அவர் தான். அதனால பாராட்டத்தக்கவர். இப்பயும் அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்களா, அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அவர் செய்த சேவை தான். அவர் செய்த சேவை, நடிப்பை விட அவர் செய்த சேவை, அவர் செய்த அந்த பிரச்சாரம் இருக்கு பாருங்க. மக்களை எப்படி கொண்டு வரலாம், கன்சாலிடேட் பண்ணலாம், மக்களுக்காக என்ன உதவி செய்யலாம். ஒருவர் முழு பணத்தையும் கீழே போட்டு தானே போனாரு. இறக்கும் போது கூட அவர் வீட்டுல இருந்து எவ்வளவு பணம் எடுத்தாங்களோ எல்லாமே மக்களுக்காக தான் போய் சேர்ந்தது. அது ஒரு வரலாறு, யாரும் செய்ய முடியாத ஒன்று. அவர் நடிச்ச திரைப்படத்துல உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா பிடிச்ச திரைப்படம் எது? நாடோடி மன்னன், மலைக்கல்லன், பழைய படங்கள் தான் பிடிக்கும். உங்களுக்கு எம்ஜிஆர் ஏன் பிடிக்கும்? நல்லா நடிப்பாரு, அதனால பிடிக்கும். அவர் நடிச்ச படத்துல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்ச படம்? நல்ல நேரம். அவருக்கு இப்பவும் நிறைய ரசிகர்கள் இருக்காங்களா, அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்ல, ஒரு எல்லாருக்கு ஏழைங்களுக்கு இதுக்கெல்லாம் நல்லா இது பண்றாரு, அதனால பிடிக்கும். அவர்கிட்ட பர்சனலா பிடிச்ச விஷயம் அவர் நடிப்பா இல்ல அவரோட வள்ளல் குணமா? இல்ல, அவர் வெள்ளம் குணம். ஆமா, எம்ஜிஆர் உங்களுக்கு ஏன் பிடிக்கும்? ஏன் பிடிக்கும்னா அவர் நல்லது தான் செய்வாரு. பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லாம் நல்லது செய்வாரு. அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அவர் நடிப்பா இல்ல வள்ளல் குணமா? குணம் தான். எம்ஜிஆர் பிடிக்கும், சிவாஜியும் பிடிக்கும். நீங்க அம்மா பிடிக்கும், செயலர் அம்மா. உங்களுக்கு எம்ஜிஆர் ஏன் பிடிக்கும்? அவரு மக்களுக்கு சார்பா நல்லா நடிச்சார். சேவை மனப்பான்மையோட நடிச்சுட்டு இருந்தாரு, அதனால அவர் பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். வேட்டைக்காரன் படம் 2-3 வாட்டி பார்த்திருக்கேன். கூட ஜெயலலிதா அம்மா கூட நடிக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் பிடிக்கும். அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அது நடிப்பா இல்ல வள்ளல் குணம்? வள்ளல் குணமும் நடிப்பும் நல்லா இருக்கு. ஏன்னா அந்த கேரக்டர்ல மது அருந்துறது இல்ல, சிகரெட் பிடிக்கிறது இல்ல, இந்த மாதிரி கேரக்டர்லாம் அவர் கடைசி வரைக்கும் நல்லா ஃபாலோ பண்ணார். அதனால அவர் ரொம்ப பிடிக்கும். இப்போ அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்களே, அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? இது மக்கள் சேவை மனப்பான்மை இருந்ததுனால தான் அவருக்கு அந்த மக்கள் ரசிகர்கள் அதிகமா இருக்காங்க. உங்களுக்கு எம்ஜிஆர் ஏன் பிடிக்கும்? எம்ஜிஆர் எல்லா மக்களுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆள் அவர், சிஎம். பட் எல்லாரும் மேலேயும் நல்ல பாசம், அன்பு எல்லாமே இருக்கும். நான் டெய்லி அவர் தினம் ஆர்காட் ரோட்ல அவர் ஆஃபீஸ்ல பார்க்கக்கூடிய ஆள். TMX 4777 அப்பாஸ்ல போனோம்னா எங்களுக்கு அங்கே ஒர்க் ஷாப் இருக்கு, கார் ஒர்க் ஷாப்பு. கை இப்படி காமிச்சு போறேன். நான்லாம் காமராஜ் காலத்துலேருந்து காமராஜ் டெய்லி என்னை பார்த்துட்டு 6 நடிச்சு நித்துல வண்டியத்துல கை காமிச்சு போறேன். இப்படி உட்காந்துருப்பார் காமராஜ். டெய்லி போவோம். வாணி மகால் அங்கதான் வீடு அவருக்கு, அங்கேருந்து போக வரப்போ. அதே போல எம்ஜிஆரை பார்த்து நான் எலிசபெத் ராணியும் பார்த்துருக்கேன், இந்திரா காந்தியும் பார்த்துருக்கேன். எல்லா மீட்டிங் அட்டன் பண்ணிருக்கேம்மா. எம்ஜிஆர் படத்துல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு எல்லா படம் அந்த காலத்துல 60 பைசா 80 பைசா 1.25 ரூபா டிக்கெட்டு அப்போ தான் பார்ப்போம்மா. எல்லா தேட்டர், லோக்கல் தேட்டர் எல்லா தேட்டரும் பார்ப்போம்மா. ரொம்ப பிடிக்கும். அவருடைய எல்லா கிளைமேக்ஸும் நல்லா இருக்கும், அதனால பிடிக்கும். கட்சின்றது எனக்கு வேற, பாசத்துல அவர் மேல ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட
அவர்கிட்ட உங்களுக்கு பர்சனலா பிடிச்ச விஷயம் இது நடிப்பா இல்ல வள்ளல் குணமா? நடிப்பு வள்ளல் குணம் ரெண்டும் உண்டுமா, ரெண்டும் சூப்பர். அவரை மாதிரி ஒரு சிஎம் சொல்ல கிடையாது, ஒரு நடிகர்ன்றது ஒரு நல்ல மனிதன். இப்பவும் அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்களா, அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவருடைய அந்த சினிப்பிலுடைய அஃபெக்ஷன், பட் அவருடைய ஃபைட் கிளைமாக்ஸ், மக்களுடைய பாசம். ஆனா அவரை மாதிரி ஒரு இது கிடையாதுமா. மக்கள் மேல அவ்வளோ உயிர் பாசம் ரொம்ப உண்டுமா. இருக்கிறத ஃப்ராங்கா சொல்றேன், இதான் உண்மை. எம்ஜிஆர் ஏன் பிடிக்கும்னா எங்க அப்பா எம்ஜிஆர் பிடிக்கும், அதனால எங்களுக்கு பிடிக்கும் எம்ஜிஆர். பார்த்துருக்கோம். நீரும் நெருப்பும் பார்த்துருக்கோம். டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருக்கோம். எம்ஜிஆர் கிட்ட உங்களுக்கு பர்சனலா பிடிச்ச விஷயம் என்ன? அவரோட நடிப்பா இல்ல அவரோட கேரக்டர்? ஒரு கேரக்டர் பிடிக்கும். சத்துணவு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுல இருந்து அப்பதுல இருந்து பிடிக்கும் அவர். அவர் நடிச்ச படங்களை வந்து அப்படியே அந்த இதுல வந்து மக்கள் பிடிச்சி அந்த ஈர்ப்பு இருக்கு ஒண்ணு, அதனால. ஆமா, எம்ஜிஆர் உங்களுக்கு ஏமா பிடிக்கும்? எம்ஜிஆர் வந்து ஹீஸ் நல்ல வள்ளல், இல்ல கேட்கறவங்களுக்கு எல்லாம் காலையிலே கொடுத்தாரு. அதை எந்த ஒரு பெருமையா சொல்லாம இருந்தாரு. கட்சியை நல்லா வழி நடத்தினாரு. அவர் ஒரு ஜெம், அந்த பொலிட்டிக்கல் லைன்ல அவர் ஒரு ஜெம் சொல்லலாம். உங்களுக்கு அவர்கிட்ட பர்சனலா எது பிடிக்கும்? அவரோட நடிப்பா இல்ல வள்ளல் குணம்? அவர் வள்ளல் குணம் தான். நடிப்பு கூட வந்து அவரை எல்லாம் இப்ப இமிடேட் பண்றாங்க அவர் பேசுற மாதிரிலாம். பட் அந்த பீரியட்ல ரொம்ப ட்ரெண்டா இருந்தது அது. ஆனா இப்ப அதெல்லாம் இமிடேட் பண்றாங்க. பட் அவர் வள்ளல் குணம் நமக்கு பிடிக்கும். கேக்குறவங்களுக்கு அதாவது தெரியாம ஹெல்ப் பண்ணுவாரு அவரு. சரி, உங்களுக்கு அவர் நடிச்ச படத்துல பிடிச்ச படம் இது? அதான் எங்க வீட்டு பிள்ளை. அது இது முக்கியமா ஜெயலலிதாவோட பேர் பண்றப்ப நல்லா நடிப்பார். 1000ல் ஒருவன்லாம் வந்து ட்ரெண்ட் செட்டர், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியும், ரொம்ப நல்லா இருக்கும். இப்பவும் அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்களா, அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அதான் அவரோட நெகட்டிவ்னஸ் ரொம்ப வெளியில வராம பாசிட்டிவாவே அவரை பத்தி ஸ்ப்ரெட் ஆனது ஒரு ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கலாம். அந்த காலத்துல மீடியாலாம் ரொம்ப இல்ல, பூந்து தேடி நெகட்டிவ்லாம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு பாசிட்டிவா தான் அவர் தெரியப்படுறாரு. அதனாலதான் இன்னைக்கு அவருக்கு நல்ல ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் உங்களுக்கு ஏன் பிடிக்கும்? எம்ஜிஆர் நல்ல மனிதன். எம்ஜிஆர் மக்கள் தலைவர். எம்ஜிஆர் மக்களுக்காக வாழ்ந்தவர். அவரு எதுக்கும் ஆசைப்பட்டவர் கிடையாது. அதுக்காக எனக்கு நல்லா பிடிக்கும். உங்களுக்கு அவர்கிட்ட பர்சனலா பிடிச்ச விஷயம் நடிப்பா இல்ல வள்ளல் குணமா? வள்ளல் குணம். இப்போ அவர் நடிச்ச திரைப்படத்துல உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம் என்ன? உரிமை குரல். உரிமை. இப்போ அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்களே, அதுக்கு என்ன காரணமா நினைக்கிறீங்க? மக்கள் தலைமை, வேற ஒண்ணும் கிடையாது. அவர் மக்களுக்காகவே வாழ்ந்தவர், அதனால அவர் ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆர் நடிச்சது நாடோடி மன்னன், படகோட்டி, நம் நாடு, இந்த மாதிரி நிறைய எம்ஜிஆர் படங்களும் நம்முடைய தத்துவங்கள் எல்லாமே நல்லபடியா இப்படிதான் வாழணும்னு கற்றுக் கொடுத்தவர். அதனால அவர் படம் என்னைக்கும் நல்லா இருக்கும். மக்களுக்கு என்னைக்கும் மக்கள் திலகம். அவரு எப்பவுமே மக்கள் திலகம் தான் அவர். உங்களுக்கு ஏன் அவரை பர்சனலா பிடிக்கும்? என்னுடைய எம்ஜிஆர் உடைய கொள்கை பிடிக்கும். எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு, அதனால அவரை பிடிக்கும். உங்களுக்கு அவர்கிட்ட பிடிச்சது நடிப்பா இல்ல அவர் வள்ளல் குணமா? அவர் நடிப்பும் பிடிச்சிருக்கும், வள்ளல் குணமும் பிடிச்சிருக்கும். ரெண்டுமே சேர்ந்து தான் அவர் அரசியலுக்கு வந்தாரு. நல்லபடியாகவும் இருந்தாரு. அவர் இருக்கிறவரை யாராலும் அசைக்க முடியாம இருந்துட்டு மறைந்தார். இப்பவும் அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவருடைய செயல்பாடு தான், அந்த திரைப்பட செயல்பாடு தான் இன்னைக்கும் அந்த மக்களுக்கு உணர்ச்சிகள் அதிகம். அந்த கட்டுக்கோப்போடு அதை பாதுகாக்குது.